ஐம் சாரி நான் சாரி அது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா தோணுச்சுன்னா, நான் இப்பவே அன்பிளாக் பண்ணிடுறேன். நானும் ஆனா இதை யாரு பண்ணிருப்பா? தெரியலையே, யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஏய், உங்களோட இந்த பிளாக் பண்ற டிராமாவை நிறுத்துறீங்களா? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. லட்சுமி, நீ என் கூட வா, இவன் கூட இருக்காத, வா. நல்ல வேளை குட்டோட மம்மிக்கு இந்த இடம் தெரிஞ்சிருந்தது. அவங்க சொன்னதுனால நான் இங்க வந்துட்டேன். ஏ பல்விந்தர், இப்ப நீ என்ன சொன்ன? லக்ஷ்மி எனக்கு ஒண்ணு இல்லையா? நான் லக்ஷ்மியை பத்தி கவலைப்படலையா? அப்ப நான் இங்க என்ன பண்றேன்? ஒண்ணு பார்க்க வந்தனா? இல்ல, லக்ஷ்மிக்காக தான் வந்தேன். இங்க நான் வந்தது லக்ஷ்மிக்காக மட்டும்தான். என் மாமு கூட நான் இங்க வரது பிடிக்கல. அவங்க டிசிஷனை மீறி எதிர்த்து தான் இங்க வந்திருக்கேன். ஏன், யாருக்காக? லக்ஷ்மிக்காக. என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாமே லக்ஷ்மி தான். இன்ஃபேக்ட் எல்லாமே இவ மட்டும்தான். அதனால லக்ஷ்மி கஷ்டப்பட்டா அது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நானும் ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால இன்னைக்கு நான் லக்ஷ்மிக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். அவளுக்காக நிப்ப. என்ன பண்ணணுமோ பண்ணு. அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ரிஷி கூட எனக்கு கல்யாணம் நடக்காம இருந்திருந்தாலும் அப்ப கூட உன்ன மாதிரி ஒரு மட்டமான ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதை விட பெரிய விஷயம், ரிஷி என்னுடைய புருஷன். எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு 3வது மனுஷன் தலையிட அவசியமே இல்ல. எனக்கு ரிஷி யாரு, ரிஷிக்கு நான் யாருங்கிறது எங்க 2 பேருக்குமே தெரியும். அப்ப நான் என்ன பைத்தியமா? சொல்லு, உனக்காக நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? உனக்காக இந்த கடத்தலுக்கெல்லாம் பிளான் போட்டிருக்கேன் தெரியுமா? இங்க பாரு லட்சுமி, உளராத. நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. எனக்கு மூளை இருக்கு, எனக்கு புரியுது. அதோட எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. இந்த புருஷன் பொண்டாட்டி டிராமால என்கிட்ட வேலைக்காகாதது புரிஞ்சுக்க. நான் ஒண்ணு பைத்தியக்காரன் கிடையாது, புரியுதுல? நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கல. இதெல்லாம் ஒரு கல்யாணமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யாரு கூட அலைஞ்சான்? சொல்லு, இவன் தான் உன் புருஷனா? நீ எதுக்கு இவளை கட்டிக்கிட்ட? எதுக்குடா சொல்லு? எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் ஜாதகத்துல தோஷம், அதானே இவளை கட்டிக்கிட்ட. என்னாச்சு லட்சுமி? கோவம் வருதா? எதுக்கு முறைக்கிற? ஏதாவது தப்பா சொல்ற? கொஞ்சம் முழிச்சுக்கிய. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இவன் கூட நீ வாழாத. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணம் நடந்திருக்காத முதல்ல நீ புரிஞ்சுக்க. லட்சுமி, இவன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். லட்சுமி, இந்த உறவுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன். என் கூட வந்துருவா. இங்க பாரு, நான் ஒன்னும் பணக்காரன் கிடையாது. நான் உன் மேல அதிக ஆசை வச்சிருக்கேன். உன்னை நான் ராணி மாதிரி வாழ வைக்கிறேன். இவன் அதுக்கு வேலைக்காக மாட்டான். நான் உன்னை பாத்துக்கிறேன், வா. இங்க பாரு, என் கூட வந்துரு. இல்ல நான் செத்துரு. வாய மூடு. அப்படியே வாய மூடிட்டு. உன் குரலை கேட்டு எனக்கு எரிச்சல் வருது. ஆனா எனக்கு ஆசை வருதே. நான் உன்னை உண்மையா காதலிக்கிற லட்சுமி, அதே தெரிய மாட்டேங்குது. நீ என் கூட வா, நான் சந்தோஷமா வாழ வைக்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்ட போறேன், பாருங்க. இத பாரு ரிஷி, என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். லக்ஷ்மி எனக்கு தான் சொந்தம். அவ எனக்கு மட்டும் கிடைக்கலனா அதுக்கப்புறம் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டா. இவள சுட்டு தள்ளிட்டு போயிடுவேன். சுட்ரா. ரிஷி, லக்ஷ்மி ரொம்ப கரெக்டா சொன்னா. உன்ன மாதிரி ஒரு மட்டமானவனுக்கு எங்க உறவை பத்தி எதுவும் தெரியாது. நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுக்கான காரணம் என்னவா வேணா இருக்கலாம். அந்த நேரத்துல என் லைஃப்ல யார் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா எப்ப நான் லக்ஷ்மியோட நெத்தியில குங்குமத்தை வச்சு அப்ப நான் அவளுக்கு தான் சொந்தமா இருந்தேன். எப்ப நான் கடவுளை சாட்சியா வச்சு அக்னிய வலம் வந்தனோ அப்பவும் நான் லக்ஷ்மிக்கு சொந்தமா இருந்தேன். அதோட இப்ப நீ சொன்னீங்க, அது எல்லாமே போய். நான் லக்ஷ்மியோட புருஷன். என்னோட மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராதரா. இப்ப என்ன உனக்கு சொன்னோம்ல, சுட. இன்னைக்கு நீ சுட போற இந்த குண்ட என் மார்ல தாங்குவேன். ஆனா என் மனைவிக்கு மட்டும் எதுவும் ஆக விட மாட்டேன், புரியுதா? சுடுறா பாக்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு புது ரிஷி ப்ரோவை பாக்குறேன். எனக்கு லவ் வந்துருச்சு. எனக்கும். ஏய், நீ லவ் பண்ணினா என்ன மட்டும் தான் பண்ணணும். அவர் உனக்கு மாமா. என்ன பேசுற? அட கடவுளே, நீ மூளை கெட்ட முட்டாளா இருக்க, அதான் இப்படி எல்லாம் பேசுறல்ல. நானும் மாமா மாதிரியே லவ் பண்ணுவேன். உன்ன மாதிரியெல்லாம் லவ் பண்ண மாட்டேன். ஐ மீன், நீ நினைக்கிற லவ் எல்லாம் கிடையாது. ஓகே, புரியுது. பாயிண்ட். ரிஷி போயிடு.
ரிஷி பின்னாடி போ, இல்லைன்னா நான் சுட்டுருவேன். சுடு. பின்னாடி போயிடு, நிஜமாவே சுட்டுருவேன். நான் சொல்றது கேளு, போயிடு. பயமா இருக்கு. சுட்ரா. வேணா ரிஷி. வேண்டாம் ரிஷி. இல்ல லக்ஷ்மி, இன்னைக்கு இந்த பல்விந்தருக்கு புரிய வைக்கணும். பல்விந்தர், இப்போ உனக்கு நேரம் இருக்கு. இங்க இருந்து ஓடி போயிடு. உனக்கு நான் கடைசி வாய்ப்பை கொடுக்குறேன். அதுதான் உனக்கு நல்லது. ரிஷி போயிடு. போக மாட்டேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. வேண்டாம் ரிஷி, ரிஷி ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ். ரிஷி என் கூட வாடி. எங்க உன் கூட வர்றது? விடு, கையை விடு. உன்னை நான் விட மாட்டேன். வா. என்ன விடுடா. வான்றல. ஏய், ரிஷி பல்விந்தர், என்ன விடுன்னு சொல்றல. பல்விந்தர், லக்ஷ்மி விடு. அப்பா மேல கைய வைக்கிற, கைய வைக்கிற, கைய வைக்கிற. அப்ப என் பொண்டாட்டில உன்கிட்ட சொன்னதா இல்லையா? சொன்னதா இல்லையா? அடிக்கணுமா? எவ்வளவு தைரியம் அடிங்க இருக்கு? ரிஷி ப்ரோ. ரிஷி எல்லாரும் இப்படிங்க, ஒருத்தனும் தப்பிச்சிட கூடாது. வேண்டாம் ரிஷி. ரிஷி விட்டுடு. ரிஷி ரிஷி சொன்ன கேளு. வேண்டாம் விட்டுடு. ரிஷி என் மேல சத்தியம், நீ அவனை அடிக்க கூடாது. நீ இவள சுட பார்த்தல, இவகிட்ட கண்ணை காட்டுறியா? இப்ப இவதான் உன் உயிரை காப்பாத்திருக்க பல்விந்தர். இவனை இழுத்துட்டு போங்க. ரிஷி, லக்ஷ்மி, எஃப்ஐஆர் போடுறதுக்காக நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வரணும். மற்ற விஷயத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. வர சார். என்னாச்சு டாட்? எதுக்கு சிரிக்கிறீங்க? அதுக்கு நீதான் காரணம். லக்ஷ்மிக்காக இவ்வளவு பண்ணிருக்கியே, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. எஸ். இங்க பார் ஷாலு, இந்த உலகத்துல நீ தனியா இல்ல. டேய், ஏன்டா அங்கேயே நிக்கிற? அப்ப நான் யாரு? இனி பங்கு போட்டுக்க தேவையில்லை. 50 லட்சமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன சித்தி, நீங்க இங்க இருக்கீங்க? நான் தான். அது என்னன்னா லக்ஷ்மி, நான் வந்து பயங்கர டென்ஷன்ல இருந்தேன். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். எல்லாம் ஓகே தானே? அட கடவுளே, பண பேக் உங்க கையில தான் இருக்கா? அது என் கையில கொடுத்துருங்க. லக்ஷ்மி, நான் என்ன சொல்றேன்னா, இந்த பணத்தை நான் பாத்துக்கிறேனே, உனக்கு டென்ஷன் நாட், சரியா? இல்ல சித்தி, அதை கொடுங்க. இதை நாம திருப்பி கொடுக்கணும்ல, கொடுங்க. இது என்னோடது. மீனிங் இது நம்மளது தானே. பணம் நம்ம கிட்ட இருந்தா என்ன, அவங்க கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் சேம் டு சேம் தானே. சித்தி கொடுங்க ப்ளீஸ். என்ன நீ? உன்னோட பணம். தேங்க்யூ. 50 லட்சம் போயிடுச்சே, கைக்கு வந்துட்டு நழுவுது. நான் ஒரு அவுள் தான், கொஞ்சம் காசை எடுத்திருந்திருக்கணும். இவங்க என்னையா பார்க்க போறாங்க? ரவுடிங்க மேல பழிய போட்டிருக்கலாம். போச்சு, எல்லாம் என் தலை எழுத்து. போலாமா? நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வேற போகணும். போலீஸ் ஸ்டேஷனா? மீனிங்
நானுமா? ஆமா சித்தி, நீங்களும் வாங்க. உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது. ம். ஆ சரி. போலாமா? போலாம். வாங்க போலாம். போடா போ, உள்ள போ. போங்கறல. உனக்கு ஒரு தனியா சொல்லுமா? உள்ள போடா. போ. சார் எதுக்கு சார் தள்ளுறீங்க? சார் இது என் மாமியார் வீடு. ஓ, மாமியார் வீடா? இரு, உனக்கு இன்னைக்கு நல்ல விருந்தும் கொடுக்குறோம். முட்டிக்கு முட்டி லான கட்ட. சார் தான் என்னோட மாமனார். போய் கூப்பிடுங்க. போய் உட்கார்றா. போடா. டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார், பசிக்குது. மிஸ்டர் ரிஷி ஓபராய், உங்க ஒய்ஃபோட சிஸ்டரை பல்வேந்தர் கடத்திருக்காரே, என்ன காரணம்? இந்த பல்விந்தர் தானே உங்களுக்கு டிரைவரா வேலை பார்த்தாரு? இத பணத்துக்காக பண்ணானா இல்ல முன்விரோத காரணத்துக்காக பண்ணானா? உங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அவங்க எவ்வளவு பணம் கேட்டாங்க? நீங்க பணத்தை கொடுத்தீங்களா இல்லையா? ரிஷி, நீங்க என் கூட வாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகே. முதல்ல என்னை மன்னிச்சிடுறா. உன் ஃபோன் காலை என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. ஆக்சுவலி நான் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நிறைய மிஸ்டு கால் இருந்தது. அதுக்கப்புறம் உடனே நானும் நிறைய முறை கால் பண்ணேன், ஆனால் நீ எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. தான் உன் வீட்டுக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. பாத்தீங்களா சித்தி, நான் சொன்னல எனக்கு எல்லாமே தெரியும். என்ன? ஏம்மா அப்படி சொல்ற? இல்லப்பா, அது எப்படி சொல்ல, இந்த மொத்த உலகத்திலயும் எல்லாருமே என்னை கை விட்டுட்டாலும் நீங்க என்னை என்னைக்கும் கைவிட மாட்டீங்க. வேற யாராவது எனக்கு உதவி செய்யறாங்களோ செய்யலையோ, நீங்க எனக்கு எப்பவுமே செய்வீங்க. அதனாலதான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. எனக்கும் அது தெரியும். அம்மாடி, நான் உன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீ நிறைய முறை கால் பண்ணதை பார்த்ததுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு அங்க நிலைமை சரியில்லை, ஏதோ தவறு நடந்திருக்குன்னு மட்டும் புரிஞ்சுது. என் உணர்வுகள் சரியா இருந்ததுல்ல? இருந்துதானே ஆகணும். நீங்க என்னோட அப்பாவாச்சு. அதுல சந்தேகமே இல்லை. அதோட இன்னொரு விஷயமும் உறுதி ஆயிடுச்சு. என்ன உறுதி ஆயிடுச்சு? என் மக லக்ஷ்மி தான் என்னோட இதய துடிப்பு. என் மகளோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது எனக்குள்ளேயும் பிரதிபலிக்கும். இவன் நல்லது கெட்டதெல்லாம் குப்பையில போகட்டும். என்ன பத்தி யோசி. கொஞ்சமா ஏதாவது கேட்டா மலை மாதிரி கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். எப்படியெல்லாம் நான் கனவு கண்டேன். இங்க மலைக்கு கீழே இருக்கிற சின்ன கல்லு கூட கிடைக்கல. 50 லட்சத்துக்காக நான் டூ மச் முயற்சி எடுத்தேனே, 50 காசு கூட கிடைக்கல. நீங்க தான் ராணு ஆண்டியா? யாருக்கு ஆண்டி? பல்வேந்தருக்கு. அவன் உங்களை பார்க்கணுமா? என்னையா? வை? நோ, அந்த அயோக்கிய பயலெல்லாம் நான் வந்து சந்திக்க மாட்டேன். பின்ன என்ன, என் ஷாலுவா அவன் கிட்னாப் பண்ணியிருக்கான். அவனை சந்திக்கிறது என்ன? அவனோட டர்ட்டி ஃபேஸை நான் பார்க்க கூட மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப அவனை பார்க்க போலனா அந்த அறிவு கிட்டவன் வேற ஏதாவது பண்ணி வைப்பானே. என்னை பத்தி ஏதாவது சொல்லி வச்சிட்டா. லிஸ்டன் இன்ஸ்பெக்டர் சார். நான் கான்ஸ்டபிளுங்க. நீ இன்ஸ்பெக்டர் ஆவல, நான் வந்து உங்க கூட கமிங் பண்றேன். அவன் என்னோட ஷாலுவை கடத்திருக்கான்ல, இப்ப நான் உள்ள போய் அவனை நல்லா ஸ்லாப் பண்ணுவேன். இந்த போலீஸ் ஸ்டேஷனே அலற போகுது. மீ கோயிங். பல்லு, நான் சொல்றத கேக்குறியா நீ? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு. சாரி, என்னால உன்னை காப்பாத்த முடியல, காப்பாத்தவும் முடியாது. என்ன காப்பாத்த சொல்ல, என்ன பெயில மட்டும் தான் எடுக்க சொல்றேன். ஏய் பைத்தியம். பைத்தியமா நீ? உன்னை நான் பெயில் எடுத்தா நான் ஜெயிலுக்குள்ள போயிடுவேன். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. ஒரு தடவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சொல்றத ஒழுங்கா கேக்குறீங்களா? எதுக்கு கண்டதை பேசி என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்குறீங்க? எனக்கு நல்லா தெரியும் உங்களால என்ன பெயில் எடுக்க முடியாதுன்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, குட்டோட மம்மி கிட்ட நேரா போங்க. அவங்க கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு போனை போட்டு மத்தவங்க எல்லாரையும் பெயில் எடுங்க. சரி சரி. நீ அப்படிலாம் அவனை விட்டுற மாட்டாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இவன் மேல இருக்கு. இப்ப மாப்பிள்ள மாதிரி இன்னொரு ஜெயிலுக்கு வர கூட்டிட்டு போவாங்க. இவனுக்கு பெயில்லாம் கிடைக்காது. உன் காட்டுல மழைடா, நீ பேசு. அப்ப ரொம்ப நல்லது.
இல்ல அது உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. என்னையும் பாரு, பாவமா இருக்குல்ல. எனக்கு ஒரு நயா பைசா கிடைக்கல, எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். சரி, பிரச்சனை விட்டது. சரி, இப்ப நானும் கோயிங் பண்றேன். அது என்னன்னா, என் ஷாலு இவன் தூக்குனான்ல, இப்ப நான் அவனை பார்த்த உடனே அவனை ஸ்லாப் பண்ண போறேன். போலீஸ் ஸ்டேஷனே இப்ப அதிர போகுது. பலு பலு, நான் சொல்றத கேள. ஒரு சின்ன வேலை இருக்கு, ஸ்மால் வேலை. என் கையால ஒரு அறை வாங்கிக்கிறியா ப்ளீஸ்? நான் இங்க உள்ள வரதுக்கு முன்னாடி உன் கணத்துல ஸ்லாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படின்னா மெதுவாடிங்க. எனக்கு வலிச்சதுன்னா அடுத்த டார்கெட் நீங்க தான். அங்கதான் பிரச்சனையே. அதான் பிரச்சனை. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, இந்த ஸ்டேஷனே அதிர்ற மாதிரி உன்னை அறைவன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்ல, நான் உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் செய்யணும்? இதான் லாஸ்ட். அதோட சின்னதா தான் அறைவேன், ஓகேவா? உனக்கு டென்ஷன் அவுட், சரியா? வாங்கிக்க. வாங்கிக்க. ஜாக்கிரதை. மறுபடியும் என் பொண்ணுங்க மேல கைய வச்சேன்னு வெய்ய, உன்னை அப்படியே தூக்குல தொங்க விட்டுருவேன். அண்டர்ஸ்டாண்டிங்? அறிவு கெட்ட ரவுடி பயலே. அட ஷாலு, நீ இங்க என்ன பண்ற? இவன் முன்னாடி ஏன் வந்த? இங்க இருந்து போ. சித்தி, எஃப்ஐஆர்ல உங்க சைன் வேணுமா? உங்களை கூப்பிட வந்தேன். சரி. என்ன நிஜமாவா? சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. தேங்க் காட். பாட்டி, எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? ஹாப்பி எண்டிங் டைம்? ஆமா, எல்லாம் சரியாயிடுச்சு. ரிஷி, வீரேந்தர், ஆயுஷ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. பாட்டி, இப்பதாம்மா எனக்கு உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. டென்ஷன்ல என் மண்டையே குழம்பன மாதிரி இருந்தது. சரி, நீங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. நீ ஒரு வேலை செய்ய, எனக்கு ரிமோட்ட கூட நியூஸ் சேனல் பார்க்கலாம். ஏய், இங்க இருக்கு, நானே போட்டுக்கிறேன். நீ வா. வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா டாக்ஸி வந்துருச்சு. ஓபராய் வந்துட்டாரு. சிஸ்டர் ஓபராய், இதெல்லாம் பணத்துக்காக பண்ணாங்களா இல்ல வேற எதுக்காக பண்ணாங்க? சார் சொல்லிட்டு போங்க சார். சார் ப்ளீஸ். இல்ல சார், எதுவும் சொல்ல மாட்டீங்க. ப்ளீஸ் சொல்லிட்டு போங்க சார். இருங்க, என்ன கேக்குறீங்க? லைவா வருதா என்ன? ஆமா மேடம், சொல்லுங்க. அட, நான் என்னத்த சொல்றது? பர்சனல் விரோதம் இருந்தது. மீ ராணு பாஜ்வா, இன்டீரியர் ஷாலு பாஜ்வா, டாட்டர் லைக் பொண்ணு ஷாலுவை கிட்னாப் பண்ணிருந்தாங்க. என்னத்த சொல்ல, நான் பயங்கரமா கிரையிங் பண்ணேன். எனக்கு கிரையிங் அட்டாக்கே வந்துருச்சு. ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல இப்ப நான் நல்லா இருக்கேன். ஹலோ, ஏய் நேஹா, டிவி ஆன்ல இருக்கா? நியூஸ் சேனல் ஓடுதா? ஏய் ஜிய பாரு, நான் அதுல தெரியறேனா? சீக்கிரம் பார்த்து சொல்ல. இதோ ரிஷி ஓபராய் இப்ப வெளியில வராரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இவரோட அப்பா வீரேந்தர் ஓபராய் கிட்ட டிரைவரா ஒர்க் பண்ண பல்வேந்தர் தான் இப்ப இந்த கிட்னாப்ப பண்ணிருக்கான். என்ன நடந்தது சார்? ஏன் இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லவே இல்ல? பணத்துக்காக பல்வேந்தர் இத பண்ணானா இல்ல முன்விரோதமா? இங்க பாருங்க, முதல்ல நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க ப்ளீஸ். ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல வேற ஏதாவது மேடம், நீங்க ஏதாவது சொல்லுங்க மேடம். அவர் எதுக்காக உங்க தங்கச்சியை கடத்தினாரு? முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க பின்னாடி மேடம். போங்க. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கேக்குறேன், கொஞ்சம் பின்னாடி போங்க. சார், அந்த மேடம் ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. என்ன மேடம் நடந்தது? பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பேசாம டைரக்டா உள்ள போய் கேளுங்களேன். அவரை கேளுங்க. ஆனா சார், நீங்களும் சொல்லலாம்ல. நான் சொன்ன மாதிரி இந்த மேட்டர் இப்போவும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. அண்ட் போலீஸ் இப்போவும் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்களே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ப்ளீஸ். அது சரி சார். ஆனா உங்க ஒய்ஃபோட தங்கச்சி எதுக்காக சார் கடத்தணும்? வெயிட் பண்ணுங்க சார். என்ன நடந்தது? போலீஸ்காரங்க எங்க கிட்ட சொல்லுவாங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க சார். உங்க கல்யாண வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களே சார். உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதா சார்? சார், நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்றதா சொல்றாங்க. உண்மையாவே நீங்க பிரிஞ்சிட்டீங்களா? பிரியறதுக்கும் பிரிஞ்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ட் பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, எந்த உறவுல தான் பிரச்சனை இல்ல, எந்த ரிலேஷன்ஷிப்ல தான் பிரச்சனை இல்ல. அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி, எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யும். சண்டையும் வரதான் செய்யும். அண்ட் அங்கதான் அன்பு இருக்கும். எந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்கும், அங்கதான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். அண்ட் எங்களை பத்தி சொல்லணும்னா, நாங்க மனசார ஒன்னாதான் இருக்கோம். இப்ப நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை இல்ல. ஒன்னா வாழ்றோமாங்கிறது இல்ல. விஷயம் என்னன்னா, நாங்க மனசார ஒன்னா இருக்கோம், அதான் முக்கியம்.